ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனஹாசினி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொள்ளு வடை வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்து இதை நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை நம்ம இப்போ ஆற வச்சுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிறு கூட நானும் ஊற வச்சுருக்கேங்க. வறுத்து ஆற வச்ச கொள்ளை வந்து மிக்சி ஜாரில் இந்த மாதிரி நம்ம நரன்னு அடித்து எடுத்துக்கலாங்க. அதே ஜார்லேயும் நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்து நம்ம ஊற வச்ச பாசிப்பயிறு சேர்த்து தண்ணியே இல்லாமல் நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கூடவே தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாசிப்பயிறு மாவோட வந்து நம்ம கொள்ளு பவுடரையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வெங்காயம், மல்லித்தழை, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து சோம்பு, ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 4 வெள்ளைப்பூட்டு பற்கள் வந்து இந்த மாதிரி 1-2 தட்டி நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம வடை பக்குவத்துக்கு இந்த மாவை பிணைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வடையை தட்டி ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தோன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொள்ளு வடை வந்து ரெடிங்க. ரொம்பவுமே இது வேகும்போது வாசனை வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இது வந்து பழைய சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கொள்ளை வேக வச்சு தாளித்து கொடுத்தாக்கா ஒவ்வொரு குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவுமே இஷ்டமாக சாப்பிடுவாங்கங்க. ஹெல்த்தியான ஃபுட்டும் கூடங்க. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சனஹாசினி சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.